குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகிள்ஸ் தான். ஸோ ஆர்டிகிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி, இது மூணும் தான் ஆர்டிகிள்ஸ். தி அப்படிங்கிறத நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தீன்னு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாருமே எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்இஇ தி இருக்கு இல்லைங்களா, அதோட ப்ரொனவுன்சியேஷன் தான் தீன்னு சொல்லுவோம். அது எங்கே யூஸ் பண்ணால் பிஃபோர் வவல் சவுண்டு. ஸோ வவல் வேர்டு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய வேர்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வவல் சவுண்டுக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணுவோம். அதே பார்த்திங்கன்னா கான்சனன்ஸ்க்கு முன்னாடி வரதை என்ன பண்ணுவோம் அப்படின்னிங்கன்னா தன்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஏக்கும் ஆனுக்கும் யூசேஜஸ் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். பிஃபோர் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ், அதாவது சிங்குலர்னால் நமக்கு தெரியும் ஒன்லி ஒன்று தான், அதுவும் கவுண்டபிளாக இருக்கணும். கவுண்டபிள்னால் என்ன அர்த்தம்? இப்போ டேபிள், பெஞ்சு, சேர் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும். பட் அன்கவுண்டபிள் அப்படிங்கிறது வாட்டர், ஆயில், சாண்டு, ரைஸு, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்கவுண்டபிள் போய்டும். அப்போது ஏவும் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஏவும் ஆனும் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஏ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுமே சேம் மீனிங் தான். இதோட அர்த்தம் என்ன? ஏனாலும் ஆன்னாலும் ஒரு இல்லைனா ஓர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ரெண்டுக்குமே மீனிங்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டும் மீனிங்க்கு சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏ எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க, பிஃபோர் கான்சனன்ஸ் சவுண்டு. கான்சனன்ஸ் கிடையாது, கான்சனன்ஸோட சவுண்டுக்கு மட்டும் தான் ஏ யூஸ் பண்ணணும். ஆன் அப்படிங்கிறது பிஃபோர் வவல் சவுண்டு. வவல்ஸ் எடுத்துக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி தான் ஆன் யூஸ் பண்ணுறோம். எப்படி இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டு இசட் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? நமக்கு 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஏபிசிடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசட் வரைக்கும் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதில் ஏஇஐஓயு அப்படிங்கிறது தான் வவல்ஸு. பேலன்ஸ் உள்ள 26ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 21 இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே கான்சனன்ஸ் தான். இப்போ அந்த கான்சனன்ஸ் எல்லாமே வந்தால் போதுமா? அந்த வவல்ஸ் இதுதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி வந்தால், அந்த வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆனவே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், வவல்ஸ் அந்த இடத்துல ஆன் போடலாம். நம்ம தான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, வவல்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆனு, ஸோ கான்சனன்ட் முன்னாடி ஏன்னு சொல்லி அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதை சவுண்டை பார்க்குறதில்ல. ஸோ இப்போ ஏஇஐஓஇன்னு ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி அது வவல் சவுண்டாக இருக்கணும். பேலன்ஸ் உள்ள 21 பார்த்தீங்கன்னா அது கான்சனன்ட் சவுண்டை கொடுத்ததுன்னா அதுக்கு ஏ யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பென்சில், யா பென்சில், யா பென், யா டேபிள், யா நெஸ்ட், அதெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்க. இது எல்லாமே என்ன வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுது பாருங்கள், பென், பென், பென்சில், டேபிள், இதெல்லாம் எங்கே வந்து தமிழில் பாருங்களேன். ஒரு சிலருக்கு அந்த இங்கிலீஷில் ஏஇஐஓஇ ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்கோம். இதில் எப்படி இருக்குது, அந்த தமிழில் இருக்க வேர்டில் கீழே இருக்க எழுத்துக்கள் காஞாச்ச சவுண்டு வருதுங்களா, அந்த சவுண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஏ யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், வவல் சவுண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? தமிழில் அஆஇ சவுண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த அஆஇ சவுண்டு உயிரெழுத்துக்கள் சொல்லுவோம்ல, அதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டாக இருந்ததுன்னா ஆன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆஸ் வருது இல்லைங்களா, அதனால் ஆன் கொடுத்துக்கலாம். எக் ஏ வருது, ஸோ அதனால் ஆன் எக்கு. ஆரஞ்சு சவுண்டு, ஸோ அதனால் ஆன் கொடுத்துக்கலாம். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ சவுண்டு வருதா, ஸோ அதனால் ஆன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு கொடுத்துக்கலாம். அப்போது இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பிஃபோர் வவல் சவுண்டுக்கு என்ன கொடுக்கணும், ஆன் கொடுக்கணும். பிஃபோர் கான்சனன்ட் சவுண்டுக்கு நம்ம ஏ கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸப்ஷன் இருக்குது. நம்ம டக்குன்னு வேர்ட்ஸ் பார்ப்போம், வேர்டு என்னவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்டு எப்படி இருக்குது, ஒரு கான்சனன்ஸாக இருக்கலாம், இல்லை வவல்ஸாக இருக்கலாம். ஆனால் இன்டெப்த் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அவர் சொல்லும்போது ஹச் சைலண்ட்டு, ஹவர்னு சொல்ல மாட்டோம், அவர் சொல்லுவோம் இல்லைங்களா. ஹோட்டல் இல்லைங்களா, ஓ சவுண்டு தான் நம்ம கொடுக்குறனால ஆன் கொடுக்குறீங்க, ஹச் சைலண்ட்டு. அண்ட் எம்எல்ஏ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, எம் ஏ சவுண்டு வருதுங்களா, ஸோ அதனால் அந்த இடத்துல ஆன் கொடுத்துருக்கோம். அண்ட் எக்ஸ்ரே, எக்ஸ் ஏ சவுண்டு வருதுங்களா, அதனால் ஆன் எக்ஸ்ரே. யூனிட் ஏ அந்த இடத்துல யூனிட்டு யூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் என்ன உங்களுக்கு சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணது பாருங்கள், யூ யூ அந்த மாதிரி சவுண்டு வருதுங்களா, ஸோ அது வந்து கான்சனன்ட் சவுண்டு, அதனால் ஏ கொடுத்துருக்கோம். ஒன் ருபி கிடையாது, 1 ருபி ரியல் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா 1 ருபி, ஸோ அதனால் 1 ருபி அப்படின்னு கொடுக்குறோம் இல்லைங்களா. யூத் யூவோட சவுண்டு என்ன வருது பாருங்கள், யூ அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த கான்சனன்ட் சவுண்டு வருது, ஸோ அதனால தான் நம்ம இதில் ஏ கொடுத்துருக்கோம். அப்போது இதில் ஏ எங்கே கொடுத்துருக்கணும், ஆன் எங்கே கொடுத்துருக்கணுன்றது இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் நவுனுக்கு
ஒரு நவுனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? ஏவா இருக்கலாம், இல்லை ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? கான்சோனன்ஸாக இருந்தால் நீங்கள் ஏ கொடுப்பீங்க, வவல்ஸாக இருந்தால் ஆன் கொடுப்பீங்க. ஃபஸ்ட் டைம் அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே நவுனை செகண்ட் டைம் அதே ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் அதை பார்க்க ஏ வரணுமா ஆன் வருமானு பார்க்க தெரியல. செகண்ட் டைம் வர நவுனுக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஹோலி புக்ஸு. ஹோலி புக்ஸ் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் இல்லையா? பைபிள், குரான், அந்த பகவத்கீதை. ஸோ அந்த மாதிரி புக்ஸுக்கு எல்லாமே நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். மோனமெண்ட்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், பிக் டெம்பிள், தாஜ்மஹால். ஸோ அந்த மாதிரி இதுக்கு டெசர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மவுண்டெயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரிவர்ஸு, டைரக்ஷன்ஸ்னால் என்ன? ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, த ஈஸ்ட் த வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெசிக்னேஷனாக பதவி அண்ட் பொசிஷன் சொல்கிறோம்ல. இப்போது நீங்கள் லீவ் லெட்டர்லாம் எழுதும்போது ஒரு லெட்டர் எழுதுறீங்க யாருக்காவது, உங்கள் ஹையர் அத்தாரிட்டிக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? த பிரின்சிபல், த கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணும்போது த யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் உங்களோட நேமுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ண மாட்டீங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் சொல்கிறது. அப்போ டெசிக்னேஷனுக்கு பொசிஷனை ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? பிஃபோராக இந்த த யூஸ் பண்ணோம். அப்போ அந்த இடத்துலாம் த யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மற்றபடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினல்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். த ஃபஸ்ட்டு, த லாஸ்ட், அதுக்கெல்லாமும் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்லேட்டிவ்னாவே என்னது? பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன் ஆஃப் த பெஸ்ட். அப்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வேர்டை கொடுத்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து இஎஸ்டியில் முடிஞ்சிருக்கு, டாலஸ்ட், பிக்கஸ்ட், அதுக்கெல்லாம் முன்னாடி டேஷ் இருந்தாவே அதுக்கு என்ன தான் கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். ஒரு ஃபேமிலி நேமை மென்ஷன் பண்ணுறீங்க, யாராவது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை மென்ஷன் பண்ணும்போது அந்த ஃபேமிலி நேம்லேயே வரும், பார்த்துக்கிட்டீங்களா நேமு? ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ அம்பானி ஃபேமிலினா அம்பானி ஃபேமிலியாக அந்த நேம்லேயே வரும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் நேம்ஸ் தட் ஹேவ் ஆஃப்ன்னு இருக்க உள்ள வேர்ட்ஸாக இருக்கிறது. எப்படின்னாக்கா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்சிட்டி என்னது? அந்த நேமை மென்ஷன் பண்ணி ஆஃப்னு கொண்டு அந்த நேமை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கும் நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ த எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். எந்த இடத்துலலாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது நமக்கு தெரியுங்களா? இது எங்கே கேட்பாங்க? எந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? ஸ்பாட் த எரர் அப்படிங்கிற கொஷினில் இருக்கும். கம்பல்சரி கொஷினாக இருக்கும் அது. அதில் ஸ்பாட் த எரரில் ஏ கொடுக்குறதுல ஆன் கொடுத்துருப்பாங்க, ஆன் கொடுத்தது த கொடுத்துருப்பாங்க. இல்லைனா ஆர்டிகல்ஸே யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதனால பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆர்டிகல்ஸ் வரக்கூடாதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிஃபோர் ரிலேஷன்ஸ், அதாவது த மதர், த ஃபாதர், த சிஸ்டர் அப்படிங்கிறலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிசீஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டிசீஸ்னால் என்னது? ஏதாவது இப்போ கேன்சர், த கேன்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கேன்சர்னால் கேன்சர் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டிசீஸு, எய்ட்ஸ் அந்த இதுக்கெலாம் நம்ம அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் கான்டினென்ட்டு, கண்ட்ரீஸ், டவுன்ஸு, ஸ்டேட்ஸ் நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பொசிஷன் டெசிக்னேஷன்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? த பிரின்சிபல், த கிளாஸ் டீச்சர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு கீழே வர வேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த இப்போ நம்மளே நம்மளோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதுகிறோம்ல, நமக்கு நேமுக்கு முன்னாடி அது இந்த த யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ஸ்ட்ரீட்டு? த வெஸ்ட் ஸ்ட்ரீட், இந்த நார்த் ஸ்ட்ரீட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறீங்க, ஒரு ஊரை சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறீங்க. இதில் எதுலேயுமே அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதுக்குமே இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம வரவே கூடாது. அதே மாதிரி லாங்குவேஜஸ் கேட்டு இந்த கொஷினில் கேட்டிருப்பாங்க. எப்படின்னா த தமிழ், த இங்கிலீஷ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. லாங்குவேஜ்னால் என்னது? அந்த லாங்குவேஜோட இது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படிங்கிறதான் சொல்லுமே தவிர அதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதான். அதே மாதிரி இயரு, மந்த்து, டேட்டு, ஹாலிடேஸ், அதாவது என்னது? இயருக்கு ஒரு நேம் முன்னாடி ஆர்டிகல்ஸ் கொடுக்கறது. மந்த்துக்கு முன்னாடி த ஜனவரி, த பிப்ரவரி, மந்த், ஜனவரி அப்படின்னு அந்த மாதிரி எதுலேயுமே நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? ஹாலிடேஸ்க்கும் கொடுக்க மாட்டோம். அப்புறம் கம்பெனிஸ், யூனிவர்சிட்டிஸ், கேம்ஸு. ஸோ கேம்ஸ்னால் என்னது? இப்போ த கிரிக்கெட்னு சொல்லுவீங்களா? த ஃபுட்பால்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர்லாம் சொல்கிறோம்ல. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சில ஒரு எக்ஸெப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது பர்டிகுலரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் லஞ்சு சாப்பிட்றீங்க. ஸோ அந்த ஸ்பெஷலான ஒரு இதை கொடுக்கும்போது நீங்கள் என்ன கொடுக்கலாம்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாம். அப்போ எப்படி கொடுப்பீங்க? ஐ என்ஜாய் த பர்த்டே டின்னர்,
ஐ என்ஜாய் எந்த டின்னர் சாப்பிட்டேன், வெறும் டின்னர் கிடையாது, அங்கே ஒரு பர்த்டேவோட டின்னர் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, பர்த்டே ஃபங்க்ஷனோட அங்கே டின்னர் சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து எக்ஸெப்ஷன்ஸில் பார்த்துருப்போம். எக்ஸெப்ஷனில் காண்டினென்ட்டு இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இது யூகே அண்டு யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸெப்ஷன் தான். அதெல்லாம் கம்பல்சரி அப்போலேருந்தே வந்தது இல்லைங்களா. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் சிட்டிஸை இது பண்ணது தான் அதெல்லாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம கொடுப்போம். அது மாதிரி தான் இதில் என்ன பண்ணுறோம், பர்டிகுலரான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இந்த மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்டிகல்ஸில் என்னென்னலாம் ஆர்டிகல்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா என்ன, ஆன்னா என்ன, என்ன மீனிங் பார்த்துட்டோம். ஸோ ஏவும் ஆன்னு எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துலலாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.